சக்கரமல்லூர் பணியாரம். சக்கரமல்லூர். அப்பா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போன அப்பா பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க அப்பாக்கு. இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்ததுல அப்பவே சொன்னாரு, நான் ஒரு டைம்ல வந்து மியூசிக் டைரக்டர் ஆவேன், அப்ப வந்து உங்களுக்கு நான் வளையல் போடுறேன்ட்டு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் எங்க பாட்டிக்கு வளையல் போட்டாரு. இந்த சக்கரமல்லூர் பணியாரம் செய்யறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு 2 பனானாவை சின்னதாக கட் பண்ணி மிக்சர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 1/4 கப்பு துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கு கூடவே துருவன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா கூட சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு சால்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்கவே கூடாது. வாழைப்பழத்தில் இருக்கிறத கொலக்கொலப்பு தண்ணியே போதும். ஃபைனல் அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உளுந்த வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சிருங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈவனாக குக் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான மல்லூர் பணியாரம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.